வணக்கம். மேசராசிக்கு தற்போது நேரம் சிறப்பாக உள்ளது. 7ரை சனியிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் இவையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது. ராசிக்கு அதிபதியோடு மேசராசியில் மட்டும்தான் சூரிய பகவான் உச்சம். பூர்வ புண்ணியத்துக்கு தலைவனான சூரிய பகவான் ராஜகிரகம் உச்சம் பெற்று உள்ளார். அரசாங்க வேலையில் இருந்தால் உயர் பதவிகள், நன்மைகள், சம்பள உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 7ரை சனியில் ஒழுக்கம் தவறி போனாதான் கெடுதல் சனி பகவான் கொடுப்பார். தான் வேலை உண்டு, தன்னுடைய வீடு உண்டு, தன்னுடைய உழைப்பு உண்டு இருப்பவர்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல் சன்மானத்தை சனீஸ்வர பகவான் கொடுப்பார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி, உங்களுக்கு கலத்தரகாரகன் ஆட்சி, திருமணமாகாதொரு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் சுக்கிரனோடு இணைந்து உள்ளார். தனஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அது நன்மை செய்துவிட்டு போகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில், புதிய வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், புதிய நண்பர்களோட தொடர்பு எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சிறப்பான நேரம். உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிங்க. +2ல் பாஸ் பண்ண மாணவ மாணவிகள் உங்களுக்கு எந்த கல்வி பிடிக்குமோ அதை படித்து அதில் நம்பர் 1 ஆகக்கூடிய முயற்சிகளை செய்யுங்கள். 7ரை சனி உங்களுக்கு துணையாக நிற்பார் சனீஸ்வர பகவான். 3இல் குரு, 4ஆம் இடத்தில் யாரும் இல்லை. 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். இன்னும் இந்த மாதத்தில் ஒரு குரு பயிற்சி, ஜூன் 1 ஒரு குரு பயிற்சி. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 உங்களுக்கு ஜூன் 1க்கு மேலே, ஜூன் 2க்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தற்போதே மேசராசிக்கு குரு பார்வை 11ஆம் இடத்திலும், குரு பார்வை பாக்கியஸ்தானத்திலும், மேசராசிக்கு 7ஆம் இடத்திலும் குரு பார்வை. அதனால் மேசராசிக்கு 7ரை சனியில் கூட பல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். இது காலச்சக்கரம். 9 கிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கும். மேலே உள்ளவர் கீழே வருவார், கீழே உள்ளவர் மேலே போவார். ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல வசதி படைத்தவர்களுக்கு எல்லோருக்கும் அல்ல, அவர்கள் தர்மம் தவறி போகுமாயின் அவர்களுக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தர்மத்தோடு நியாயத்தோடு அவர்கள் யார் பிரச்சனையிலும் தலையிடாமல், யார் வைத்தறிச்சலும் கொட்டி கொள்ளாமல் அவர்கள் வேலை உண்டு இருந்தால் மேசராசிகள் மேலேயே இருப்பாங்க. மேசராசிக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, ஒரு பாம்பு இருந்து கொட்டிகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த பாம்பு உங்களுக்கு வேலை செய்கிறதுல மேல அதிகாரிகள் மூலமாகவும் அல்லது சக நண்பர்கள் துரோகத்தின் மூலமாகவும் அல்லது குடும்பத்தில் 3வது நபர் தலையீட்டு மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருப்பது நல்லது. வெட்டு 1 துண்டு 1 அப்படின்னு எந்த முடிவு எடுக்காதீங்க. எதையுமே மெல்ல ஆராய்ந்து ஒருத்தரை பகைத்து கொள்வதாக இருப்பதை விட அவர்களை பக்கத்திலே வைத்து கொள்ளாமல் அவங்க விட்ட நம்ம விரோதத்தை, நான் இனி எனக்கு எது அல்ல, நீ எனக்கு நண்பன் அப்படி என்ற முறையில் நீங்கள் நடந்து கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்குவது நல்லது. அடுத்து 11ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு பார்வை, 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உள்ளார். குரு சந்திர யோகம். நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் ராசி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்தில் சனி பகவான், 7ரை சனி, சனியோட தாக்கம் இது நல்லதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். கெட்டது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின்படி அது நடக்கும். உங்கள் திசை ஜாதகத்தில், இது எல்லோருக்கும் பொதுவானதல்ல, உங்கள் ஜாதகத்தில் திசை நல்ல திசையாக இருந்தால் அது பாதிப்பு வராது.
பாதகமான திசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த பாதிப்புகள் உண்டாகும். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி பகவான் சாந்தி அடைவார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி, ஜூன் 2க்கு மேலே குரு பயிற்சி 7.5 சனியினாலேயே வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். சனீஸ்வர பகவான் நிறைய துன்பங்களை கொடுத்து பக்குவப்படுத்துவார். எதிர்காலத்தில் அதாவது ஒரு மிலிட்ரியில் போய் வேலை செய்யணும்னா கடுமையான கஷ்ட பயிற்சிகளை கொடுப்பார்கள். அதெல்லாம் சில பேர் தாக்கு பிடிக்காமல் அழுதுண்டே ஓடி வந்துடுவாங்க. அதுபோல தான் சனீஸ்வர பகவான். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கில் போய் உட்காரும்போது ஒரு கம்பீரமாக அப்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கும். அதுபோல தான் இப்பயும் அவங்களுக்கு இந்த 7.5 சனி, சனீஸ்வர பகவான் எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. துர்கை அம்மனை வழிபடுங்கள். 11ஆம் இடத்தில் ராகு, ராகுக்கு அதிதேவதை துர்கை அம்மன், சர்ப்பம் உள்ள தெய்வங்கள், காளி ரூபங்கள், அங்காளம்மன், மேல்மலையூர் மாரியம்மன், கருமாரியம்மன், அன்னை காளிகாம்பாள் போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கெட்டது விலகும், நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஆகாத நிலை கண்டிப்பாக மேசராசிக்கு எவ்வளோ திறமை சார். எனக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பேசி முடித்தேன் சார். முடிச்சுட்டா 20 கோடி ரூபா அதில் அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை. அது முடிஞ்சால் 1% எனக்கு கமிஷன் கிடச்சாலே கிட்டத்தட்ட எனக்கு 20 லட்ச ரூபா மேலே லாபம் வந்திருக்கும். எனக்கு கடன் ஜாஸ்தி இருக்குது. அந்த கடன்லாம் தீர்ந்துருக்கும். வாழ்க்கையில் மேலே வந்திருக்கும். என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செஞ்சுருப்பேன். நானே திருமணம் செஞ்சு கொள்வேன். எனக்கே திருமணம் ஆகலை இன்னும் அந்த வயதில் உள்ளவர்களுக்கு. இப்படி பலவிதமான சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் மேசாசிரியர்களுக்கு இனி அதாவது உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நேர்மை உங்களை வாழ வைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்களால் பலமுறை மேசாசி பற்றி சொல்லியிருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. யார் நல்லவங்க சொன்னாலும் எடுத்துப்பாங்க. கெட்டவங்க நல்லவங்க மாதிரி ரூபம் எடுத்து வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அடிமையாயிட்டு சில பேர்களை விரோதம் செய்து கொள்வார்கள். அதனால் கவனமாக இருங்க. கெட்டவங்க ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து நல்லவங்க போல் நல்லவங்க ரூபத்தில் இருக்கவங்க கெட்டவங்க போல் உங்கள் வாழ்க்கையில் புகுந்து கொண்டு உங்களை அப்படியே மெஸ்மரிசம் பண்ணி கொண்டு உங்களை கூடவே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாது. ஏன்னா 7 நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பலியாகாதீங்க. நீங்கள் வந்து எது செஞ்சாலும் இறைவனிடம் வழிபட்டு நீங்கள் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவது எல்லாவற்றுக்கும் மேலமாக ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபட்டால் யோகம் உண்டாகும், கெட்டது விலகும், நல்லதே நடக்கும். மேசாசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக இறைவன் அருள் புரியட்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் ஏகாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் தற்போது அமிர்த யோகம். சிம்மராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் கவனமாக பழகுங்கள். அவர்களுக்கு இப்போ சந்திராஷ்டமோ ஏதாவது சண்டை பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை அதாவது கேது தசையில் பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டால் நன்மை. அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் சுக்கிர பகவானை வழிபட்டால் நிறைய நன்மை. அடுத்து மன்னிக்கவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் கஞ்சனூர் சென்று அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். அடுத்து நடக்கக்கூடிய சந்திர தசையில் அன்னை பார்வதியை வழிபட்டால் யோகம் உண்டாகும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டாகும். சந்திர தசைக்கு பிறகு செவ்வாய் தசை முருகனை வழிபடுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்துவார். அடுத்து ராகு தசை வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% பேர்கள் இந்த நான் பார்த்த வரைக்கும் ராகு தசையில் அப்படியே தள்ளாடுவாங்க. நிறைய பிரச்சனை வரும். கெட்டதெல்லாம் சுற்றின்னு இருக்கும். சுற்றி கெட்டவங்க இருப்பாங்க. அது வராமல் இருக்க துர்கை அம்மனை வழிபடுங்கள். சனி மகா தசை உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தசை, நன்மையை செய்வார். சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும்.
மேசராசி நேயர்கள் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே நல்லது நடக்கும். அரசியல் இருந்தால் ஜொலிப்பீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.